ஆ டெய்லியா? என்னைக்காவது ஒரு நாள்னாலும் கூப்பிட்டு போகணும், சரியா? மாசத்துல ஒரு தடவை எங்கேயாவது கூப்பிட்டு போயிடணும், சரியா? நீ சம்பாதிச்சு கூப்பிட்டு போயிடுவியா? ஆ சரி, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பசங்க பேசினதை கேட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ஆகுதுன்னு தெரியாது. அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்கங்கிறதான் தெரியுமே. அதுக்கப்புறம் என்னென்னா, போகிற வழியில் மாடு வந்து கன்றுக்குட்டி வந்து பால் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சா, அதை பார்த்தோன்னே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இதை வந்து மீன் தொட்டி, என் பையனுக்கு வந்து கொஞ்சம் மூக்கில் வந்து ஒரு சின்னதாக பரு மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா ஒரே ரத்தம், லைட்டானாலே அதுலேருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக ரத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அங்கே வச்சு மீன் தொட்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மீன் தொட்டியில் உள்ள மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு கிடந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு சாக்லேட் செஞ்சுதா, நீ 2 நாளாக சொல்லிக்கிட்டே இருக்க, செஞ்சுதான்னு சொல்லி சிம்பிளாக ஒரு சாக்லேட்டையும் செஞ்சு வச்சு வந்து மறுநாள் எடுத்து பார்த்தோம். செம்மையாக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் ஆனால் நிஜமாகவே இதை வந்து யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். இந்தளவுக்கு டேஸ்ட் வரும் நான் எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தினஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் என் பசங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் நட்ஸை வந்து கிரைண்ட் பண்ணி போட்டிருந்தேனா, அதனால் அவனுங்களுக்கு அப்படி இருந்திருக்குமா, எனக்கு அப்படி இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் பசங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இது ஃப்ரைடே சாட்டர்டேயில் பண்ணேன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த மோல்டு வந்து ரொம்ப நாளாக கிடந்துச்சு. ஒரே ஒரு தடவை வேறு மாதிரி செஞ்சு பார்த்தோம். அது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் மோல்டில் நல்லா வந்துச்சு. இது மோல்டுலேயும் நல்லா வந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ரெசிபி வந்து இன்னொரு நேரம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மீதி அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சது போக மீதி இருந்ததில் நாங்கள் வந்து மில்க் இருக்குல்ல, மில்க்கை உள்ளே ஆட் பண்ணி அதை வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடிச்சிட்டோம். சாக்லேட் மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா நான் வந்து இது 4வது தடவை செய்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது நல்லா வந்துச்சு. ஸ்மூத்தினஸ்ஸாக நல்லா அழகாக சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. 2வது தடவை செய்யும்போது ரொம்ப சொதப்பல், சுத்தமாக நல்லா இல்லை. 3வது தடவை செய்யும் போது தான் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஆனால் மோடில் ஊற்றும் போது நல்லா வந்துச்சு. இதுவே வேறு ஒரு இது நான் வச்சுருப்பேன், ஐஸ் க்யூப்ஸ்லாம் செய்வோம்ல, அந்த ட்ரே இருந்துச்சு. அதில் தான் நான் எப்போவுமே ஊற்றி வைப்பேன். இந்த தடவை தான் மோல்டு வாங்கி செய்வோமேன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்காக செஞ்சு பார்ப்போம். அதில் வந்து மேக்ஸிமம் இந்த இது ஸ்டாரு, கிறிஸ்மஸ் ட்ரீ இது தான் இருந்துச்சு அந்த மோல்டில். அதே மாதிரி தான் வாங்கி வச்சுருந்தேன் நான். டேஸ்ட்டு தான் செம அடிப்பொலியாக இருந்துச்சு. நான் அந்த அச்சு ஒழுங்காக வராதுன்னு நினச்சிட்டு அதில் லைட்டாக நெய் வந்து ஊற்றி லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அந்த நெய் மேலே வந்துருந்துச்சு, அந்த உருகி வந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து நெய்யை ஊற்றிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊற்றாமலேயே அது அழகாக வந்துருந்துச்சு அச்சுலாம். யார் வீட்டிலலாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் சின்னாச்சி இருக்கும்போது அத்திமரப்பட்டியில் போய் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். கேக்லாம் கொண்டு போய் வாங்கி வெட்டுவோம். இப்போது அவங்க இல்லை, அதனால் நல்லா கொண்டாடுங்க.